வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். எனது ஜோதிட பிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் அதிபதியால் நன்மை பெறக்கூடியவர்கள். நல்லா கவனிக்கணுங்க. 5ஆம் அதிபதி என்ன சார் நன்மை தருவான்? அவன் இல்லாம உங்களுக்கு ஏதுங்க இந்த காலத்துல யோகம்? சார் அவருக்கு ஒண்ணுமே இல்லைங்க சார். அவர் பாட்டுக்கு இருக்காரு. ஒரு இளவரசர் மாதிரி இருக்கார் சார். சௌரியமா இருக்காரு. வீட்டுல ஏதோ பணம் கொடுக்குறாங்க, வைக்கிறாங்க, செலவு பண்றாரு. அப்படியே எந்த வேலையும் பார்க்கறது கிடையாது. ஒரு பிரின்ஸாவே இருக்கார் அப்படின்னா அவருக்கு 5ஆம் அதிபதி 9ஆம் பாவத்துல இருக்கும். போய் பாருங்க. 5ஆம் பாவாதிபதி 9ஆம் பாவத்தில் யாருடைய சிக்கலும் இல்லாம, தீயோர்கள் சிக்கல் இல்லாம நிற்கும். அப்படி இருந்தாலே அவர் இளவரசர் மாதிரி தன் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பார். அது கெட்ட திசை நடந்தாலும் சரி, நல்ல திசை நடந்தாலும் சரி. நல்ல திசை நடந்தால் நல்ல யோகமா இருப்பார். கெட்ட திசை நடந்தா சாதாரண யோகத்துல. எப்படியா இருந்தாலும் இளவரசர் அரசனுக்கு மகனாக தானே இருப்பாரு. அவர் வாழ்க்கையில அவர் சந்தோஷமா இருப்பார். இது இந்த 5ஆம் அதிபதி 9ஆம் பாவத்துல இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு யோகம். அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா சார், நல்ல ஸ்காலர் சார். அவரு நல்ல அறிவாளி. பட் செல்வம் எல்லாம் அவர்கிட்ட ஒண்ணும் அப்படி ஒண்ணும் கிடையாது சார். பட் என்ன கேட்டாலும் பேசுவார் சார். என்ன கேட்டாலும் விளக்கம் கொடுப்பார் சார். அவர் தான் 5ஆம் அதிபதி 1ஆம் பாவத்துல இருக்கிறது. 5ஆம் அதிபதி 1ஆம் பாவத்துல இருக்கவருக்கு அறிவு தான். அறிவை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த அறிவினால் கண்டுபிடிக்கப்பட்ட, கிடைக்கப்பெற்ற, அவருடைய அறிவுக்கு விளங்கப்பட்ட அந்த அறிவை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்பவர். அந்த 1ஆம் பாவாதிபதி அந்த 5ஆம் பாவாதிபதி சனியனா இருந்த லக்னத்துல இருந்துட்டான்னா கஞ்சனா இருப்பார். அதே 5ஆம் அதிபதி செவ்வாயா இருந்த லக்னத்துல இருந்துட்டாருன்னா குரூர எண்ணங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். இருந்தாலும் அறிவாளிகள். ஓரளவு மகிழ்ச்சியா தன் வாழ்க்கையை நடத்துவார். சரிங்க சார், இது ஓகே. 5ஆம் பாவாதிபதி 6ஆம் பாவத்துல இருந்தால் அச்சோ பெருங்கொடுமை. இந்த பாருங்க, அப்பனுக்கு மகனுக்கு எப்பவுமே ஆகாதுங்க. அப்பனுக்கு சத்ரு வேற யாரும் கிடையாதுங்க, இந்த மகன் தாங்க. என்னங்க, அப்பாவுக்கு சத்ரு யாருங்க? மகனே சத்ரு. அவன் தான் விரோதி, அவன் தான் குரோதி. ஐயோ, ஆமா. அவங்களுக்கு தான் 5 கூடியவன் 6ல இருப்பான். தன் மகனே தனக்கு சத்ருவாக வரக்கூடியவர். சார், இந்த ஆளுக்கு பிறந்த குழந்தைகள்லாம் பாராட்டி குவிக்கணும் சார். அப்பேற்பட்ட குழந்தைகளை பிறந்திருக்கார் சார் அப்படின்னு சொல்றாங்கன்னா, 5ஆம் அதிபதி 5ஆம் பாவத்தில் இருந்து நல்லோர்களுடன் இணைந்திருந்தால் அவருக்கு அவருடைய குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் அந்தஸ்தும் கிடைக்கும். அந்த குழந்தைகளும் தன் தந்தையை அழகாக பாதுகாக்கக்கூடிய தன்மையில வளர்க்கிறாங்க. பட் தீயோருடன் இணைவு வந்தால், 5ஆம் அதிபதி 5லிருந்து தீயோருடன் இணைவு வந்தால் போச்சுங்க, குழந்தையெல்லாம் காணா போச்சுங்க. ஒன்னும் குழந்தை இல்லாம போகுங்க, இல்ல குழந்தை பிறந்தும் அவருக்கு பயன் இல்லாம போகுமுங்க. அவங்க எண்ணங்கள் பூராமே குதர்க்கமாக இருக்கும். அப்பாவை வேணும்னு சொல்ல மாட்டாங்க, வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா மண்டை முழுவதும் குதர்க்கமாக இருப்பாங்க. சார், அந்த பையனை பாருங்க சார். என்ன மகிழ்ச்சியாக, என்ன அழகாக வாழ்றாரு. ஒரு ராஜா போலவே வாழ்றாரு சார். எப்படி சார் அதெல்லாம் வாழ முடியும்? பிறந்தா இப்படி பிறந்திருக்கணும் சார். பாருங்களேன், எல்லையற்ற மகிழ்ச்சியும் கொஞ்சம் ஒழுக்கமும் இருக்கு. எல்லையற்ற மகிழ்ச்சியும் ஒரு அரசருக்கு நிகரான யோகமாக வாழ்ற அப்படின்னா அவருக்கு 5 கூடையவர் நாள்ல இருப்பார். 5 கூடையவர் நாள்ல இருந்து எந்தோருடைய தீயோருடன் இணைவும் இல்லாமல் இருந்தால் நல்ல சுகங்களுடன், நல்ல அறிவுடன், நல்ல மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய தன்மையில் அரசராகவும் விளங்குவார் பிற்காலத்துல. ரொம்ப அற்புதமான குழந்தையாக வருகிறார். என்ன வேணாலும் இருக்கட்டும் சார்.
இந்த இவங்க எல்லாம் சார் வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்க. நம்மெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். சூப்பரா அனுபவிக்கலாம். பாருங்க சார், காலையில கடைக்கு வராரு, கடையில வந்து உட்கார்றாரு. பாத்தீங்கன்னா மக்கள் வர்றாங்க, வேணுங்கிறத கேட்கறாங்க. அவரா பில்ல போட்டு கொடுக்குறார். அந்த சர்வீஸ பண்றார். இவரை நம்பி 10 இல்ல, 20 இல்ல, 30 இல்ல, 50 இல்ல, 100 இல்ல, 1000 குடும்பம் வாழுது. பிறந்தா இப்படி பிறக்கணும் சார். இவங்க அப்பா இப்படி இல்லைங்க சார். இவர்தான் அப்படி இருக்கார். 5ஆம் அதிபதி 10ல் இருந்தார். அரச யோக சம்பத்துடன் மக்களால் புகழ பெற்றவராக, மிக பெரும் மனிதனாக உயர்கிறார். 5 குடையவன் 10ல் தன்னுடைய அரச யோக அமைப்புல அனைத்து சௌகரியங்களையும் பெற்று மக்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய தன்மையில் வாழ்றார். அதே மாதிரிதான் 5ஆம் அதிபதி 11ல் இருக்கிறதும். 10ல் இருந்தா அளவற்ற செல்வம் சேரும். 11ல் இருந்தால் அதெல்லாம் கிடையாது. கற்றறிந்தவர் அவர். 5ஆம் அதிபதி 11ல் இருந்தால் நன்கு கற்றறிந்தவர், எழுத்தாளர். நன்கு கற்றறிந்தவர், எழுத்தாளர், மக்களால் மதிக்கப்படும் ஒரு மாமனிதர். காசெல்லாம் இருக்காது, அது பெருசா இருக்கா, தேவைக்குதான் இருக்கும். ஆனால் தன்னுடைய எழுத்துக்களினாலையும் தன்னுடைய அறிவார்ந்த செயல்பாடு சுற்றலாலையும் மக்களை கவர்ந்து வாழ்கிறார். 5 குடையவர் 11ல். 5ஆம் அதிபதி 3ல் இருப்பது சார், நல்லா எழுதுறார் சார். டிராயிங் பிக்சர் சார், சூப்பர் டிராயிங் பண்றார் சார். நல்ல இன்ஜினியர் சார், ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ஜினியர். இந்த இடத்துல எதை செஞ்சால் எப்படி செஞ்சால் சரியா இருக்கும் யோசிக்கக்கூடிய கற்றர் என்பாளர். பிசிக்ஸ் பர்சனாலிட்டி சார். 5 குடையவன் 3ல் இருந்தால் ஏற்படும். மீறி நீங்க நினைக்கக்கூடிய 5 குடையவன் 2ல் இருந்தால் சொல்லாற்றலுடன் கூடிய அழகான பேச்சுக்குடையவராக மாறுகிறார். சொல்லாற்றல் உடையவர். மீதி 8 12 பத்தி எல்லாம் ரொம்ப கவலைப்படாதீங்க. அது அவ்வளவுதான். அங்க எல்லாம் 5 குடையன் போய் நிக்கிறதுனால அவர் சொந்தமாக தன்னுடைய அறிவு முன்னேற்றத்தினால் எந்திரிப்பாருங்கிறதெல்லாம் சந்தேகம் தான். சப்போர்ட் பண்ணணும், வேற வந்து உதவி செய்யணும். நன்றி, நன்றி.